அலமதுல்லா ஓடிவிடலாம். ஒரு டைம் டேபிளா ஒரு அமலை நிர்ணயிச்சு ஒரு ரசனை இல்லாம, ருசி இல்லாம, அந்த ஒரு தாக்கம் இல்லாம, அந்த ஒரு தக்குவாக்களுக்காக செய்யப்படுகிற அத்துணை அமல்களும் நமக்கு வேண்டுமானால் மன திருப்தியை தரலாம், படைத்தவனுக்கு ஒருவரும் அது திருப்தி தராது என்றார் கண்மணி நாயகம். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். எத்தகைய போன்று இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது என்றால், உங்களுக்கு முந்தைய சமுதாயத்திற்கு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. கடமையாக்கப்பட்டது நோக்கம் என்ன தெரியுமா? லஅல்லகும் தத்தகூன். அவர்களை போன்று நீங்கள் அச்சமுடையவர்களாக மாற வேண்டும். சஹாபாக்களை போன்று நல்லவர்களை போன்று நாம் உருவாக வேண்டும் என்றால் அல்லாஹ் உலகத்தில் அதுக்கு ஒரு பாதையை வகுத்து தருவார். அந்த பாதை தான் எந்த செயலை செய்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு செய்கிறார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எத்தனையோ நோன்பாளிகள் இந்த உலகத்திலே அவர்கள் பசித்திருப்பதை தவிர, தாமித்திருப்பதை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. எத்தனையோ நோன்பாளிகள் இரவு நேரத்தில் நின்று தொழுவதை தவிர வேறு ஒன்றும் கிடைப்பது கிடையாது. காரணம் என்ன? பகல்ல பசித்து ஒரு இரவுல நின்று வணங்கியோ ஒரு விஷயத்துல கோட்டை விட்டுட்டாங்க. அதுதான் இறையச்சம். அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த உணர்வோடு, அந்த சிந்தனையோடு நீங்கள் ரமலான் நோன்பு காலங்களில் ஒரு நொடி கழித்தாலும் போதும், நான் பசித்திருப்பது அல்லாஹ்வுக்காக, நான் தாகித்திருப்பது அல்லாஹ்வுக்காக, நான் குனிவது, நிமிர்வது, சஜூத் செய்வது, அத்தையார் ஓதுவது, சமூகத்தை அசைவது, அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், என் கை விரலை அசைப்பது, சகரிலிருந்து இரவு வரைக்கும் செய்யப்படுகிற ஒவ்வொரு அமலிலும், அந்த ஒவ்வொரு அமலிலும் ஒவ்வொரு நொடியும் அது அல்லாஹ்வுக்கு என்று உள்ளத்துல வந்தால் அதற்குத்தான் உலமாக்கள் தக்வா என்று ஒரு வரையறை இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தக்வா இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? காலமாக பள்ளிவாசல் நடக்கக்கூடிய ஒரு குற்றம் என்ன தெரியுமா? எல்லா பள்ளிகளிலும் தராவியா தொழுகைக்கு ஆசிரியா சொந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, ஒரு 1.5 நாள் சிரமப்பட்டு நேற்று என்ன சாப்பிடுறது ஞாபகம் வச்சுக்க முடியல, போன வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் என்ன டிஃபன் பண்ண ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதாவது 2-3 பேர் சொல்லி எல்லாரும் சொல்லிவிட முடியுமா? இது சாதாரண விஷயத்தை நம்மளால இந்த உலகத்தை நினைவு வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஒரு 1.5 நாள் ஒரு ஆயத்து மாற்றம் இல்லாமல் இந்த ஆயத்துக்கு அடுத்து இந்த ஆயத்து, இதுக்கு அடுத்து இந்த ஆயத்து என்று ஏறக்குறைய 1.5 அளவுக்கு மனனம் செய்து சாதாரணமாக சப்புர் என்றிடலாம். இந்த முசல்லால என்று ஓடுவது பெரிய சிரமமான காரியம். ஒரு குழுவாக இந்த இடத்துல இருந்து ஓட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ்வுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பயங்கரமான இடம். ஒரு குழுலா ஓட முடியாத இடத்தில் ஒரு 1.5 அளவுக்கு மனம் செய்து சரளமாக ஓடக்கூடிய எத்தனையோ பள்ளிவாசல்களில் நம்ம அல்லாஹ்வை சேர்ந்த ஆண்கள் எத்தனை பேர் அந்த பள்ளிவாசலை நிரப்புகிறார்கள். சும்மா ஆட்டா சமுதாயத்துல போன்ற ஒரு சடங்கு சமுதாயம் போன்று முதல் நாள் தரவையா ஜேஜன் பள்ளிவாசல ஆக்குகிறது, 2ஆம் நாள் தரவையா பிபி சுகர் பள்ளிவாசல் லைட்டாக போச்சுகிறது, 3ஆம் நாள் தரவையா தொழுவாங்க போடுவாங்க, 4ஆம் நாள் அதுதான் ஒரு கூட்டம் இருக்குது, தாளப்புத பள்ளிவாசல் அவங்க இருக்கிறாங்க, அதோட 27 செய்வாங்க. ஆண்கள் இருக்கிறாரா, சத்தமோட இருப்பாரு, வெளியூர் யாரை கூட்டிட்டு வரணுமா என்று சந்தேகத்தோடு ஒவ்வொரு ரமலான் 27 கூட்டம் எப்படி முதல் நாள் குடிச்சிட்டு போனாங்களோ 27ஆம் திரும்ப வரலாம். இதுல என்னங்க தக்குவா இருக்கு? இங்க இருக்கு. யாரை ஏமாத்திட்டு இருக்கிறோம்? நம்மள நாமளே ஏமாத்திட்டு இருக்கிறோம். வருஷங்களுக்கு அல்லாஹ் சொன்னானா? வருஷத்துல 1 மாசம் தானே. அந்த அடிப்படை புரிதல் தான் மார்க்க உலமாக்கள் இறை அச்சம் என்று சொல்கிறார்கள். அந்த புரிதல் வந்துவிட்டால் நீங்கள் எல்லாம் தக்குவாதார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். யார் பொய் சொல்வதிலிருந்து இந்த ரமலானில் தங்களை விலக்கிக் கொள்ளவில்லையோ, யார் பிழைகள் செய்வதற்கு தங்களை தற்காத்துக் கொள்ளவில்லையோ அவர்கள் பசித்திருந்தும் தாகித்திருந்தும் அல்லாஹ்வுக்கு எந்த பலனும் இல்லை என்றார் கண்மணி நாயகம். வருஷம் முழுக்க சொல்ற போய் ரமலான்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயபக்தியோட 2 எக்ஸ்ட்ரா அடிச்சு விடுவாங்க. வருஷம் முழுக்க பண்ண பித்தராட்டம் ரமலான்ல கூட எக்ஸ்ட்ரா 2 சேர்த்து அடிச்சு விடுவாங்க. ஆனா ரமலான் மாசம் ஆச்ச பொய் சொல்லி தன்னை தடுத்து பண்ற எண்ணம் இல்ல.